இந்த ஒரு பையனை 3 பசங்க சேர்ந்து தனியாக ஒரு ரூமில் அடித்து காயப்படுத்தி வீல் சேரில் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. சடனாக அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி ஒரு லேடியோட உருவம் டக்குன்னு கட்டியிருந்த கயிறு தானாகவே வந்துருச்சு. சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. இப்போ வீல் சேர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி கர்டன் பின்னாடி நிற்க அதில் ஒரு லேடி உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த லேடி ஸ்பிரிட் தான் அவனை காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஏதாவது ஒரு விருப்பத்தை தெரிவிக்க சொல்லி வான் பண்ணுது. சப்போஸ் அப்படி தெரிவிக்கலைன்னா இவனை காப்பாற்றிக்க இனி இந்த இடத்துல தான் காலம் முழுக்க இருக்க முடியும்னு சொல்ல உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் அகேன் அந்த பசங்க கிட்டே மாட்டிக்கிட்டான். இப்போ வேற வழியே இல்லைன்னு அந்த லேடி ஸ்பிரிட் கிட்ட என்னை காப்பாத்து, என்ன வேணா பண்ணிக்கொண்டு விருப்பத்தை சொல்ல கீழே இருந்து ஒரு பையன் இவனை கட்டி வச்ச இந்த ரூமுக்குள்ள வேகமா ஓடி வரான். அந்த 3 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான்ற செய்தி கேட்டு மற்ற 2 பேருக்கு இப்போ பயத்தோட சேர்ந்து கோபமும் வருது. அவனை என்னடா பண்ணுன்னு கேள்வி எழுப்ப என்னை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சிடறான். அடுத்த செகண்டே மற்ற 2 பேரும் வீல் சேர் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அதுல நேக்கா அந்த பொண்ணு மட்டும் பையனை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். மாட்டிக்கிட்ட பையன் வீல் சேர்ல இந்த லேடி ஸ்பிரிட் கிட்ட கொடூரமா தன்னோட உயிரை விட்டுட்டான். அதே சமயம் தான் தப்பிச்சிருதான் நினைச்ச அந்த பொண்ணு அகைன் வசமா பேய்கிட்டே மாட்டிக்கிட்டா. தலையில உள்ள முடியை பிடிச்சி